எஃப்டி சினிமா நேயர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். நான் விஜே கிறிஸ். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் ஒரு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒயிட் கான்ட் இட் பி எ ஸ்பாய்லர் அலர்ட். ஸோ ஸ்பாய்லர் அலர்ட் வேணால் போட்டுக்கோங்க. ஸோ இரவின் விழிகள் அப்படின்னு பார்த்த இந்த படத்தை பற்றின ஒரு சின்ன ஸ்பாய்லர் அலர்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. எஸ். ஸோ இரவின் விழிகள் இந்த படத்தோட ஒரு கோர் கான்செப்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இன்ஸ்டா, யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா மூலமாக இந்த எது கிடைச்சாலும் கண்டென்ட், பார்க்குறதெல்லாம் கண்டென்ட், கிடைக்கிறதெல்லாம் கண்டென்ட், அப்படி இருக்க ஒரு சில யூடியூபர்ஸ்னாலையும் ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்னாலையும் சம்மந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணோட அண்ணா தான் வந்து நம்ம வில்லன். ஸோ அந்த பொண்ணுக்கான நீதியை தேடி அந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் தேடி தேடி கொள்கிற வேலையை தான் வந்துட்டு நம்ம அண்ணன் வந்து வச்சுருக்காரு. யார்? நம்ம வில்லன். ஸோ இதில் நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம், இவங்க ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ இவர் வந்து ஒரு பக்கம். இந்த கொலைகள்லாம் எதுக்கு நடக்குது, எதனால இப்படி பண்ணுறாரு, இவங்களுக்கும் அதாவது இந்த வில்லனுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன சம்மந்தம், இப்படி எல்லாமே சொல்கிறது தான் வந்துட்டு இந்த படத்தோட ஒரு கோர் கான்செப்டாக வச்சுருக்காங்க. அண்ட் இந்த கதை வந்து எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா, யாரோ ஒருத்தரோட கொலை வழக்கில் தான் வந்துட்டு இந்த கதை ஓப்பன் ஆகுது. சரி, அது யார் என்ன அப்படிங்கிறது கதையோட ட்ராவல் பண்ணும்போது நமக்கு தெரிய வரப்போகுது. அண்டு மற்றபடி என்ன என்ன இதிலிருந்து என்னால் என்ன புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, எஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அது வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு தொழிலாக மாறிடுச்சு. கரெக்டாக? அதை தாண்டி ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஜஸ்ட் ஃபார் அன் அமௌண்ட் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒரு கண்டென்ட்டு இப்போ அதெல்லாம் பண்ணுறாங்களேப்பா அப்படின்னு கேட்டால் எஸ் இருக்காங்க. ஆனால் எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் அப்படி கிடையாது. ஸோ நம்ம ஹீரோ, அதாவது நம்ம டேரக்டரும் உள்ளே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இது மாதிரி இவங்களால் இந்த யூடியூப்னாலே வந்து இப்படி, இந்த இன்ஸ்டாகிராம்னாலே இப்படி, இதனால தான் பல பேரோட வாழ்க்கை குட்டிச்சவராக போகுது, இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் வந்துட்டு நான் ஒன்றும் உங்கள் எல்லாரையும் சொல்லலை, இந்த மாதிரி ஒரு சிலர் தான் சொல்கிறேன் அப்படின்னு அப்படியே நைஸாக ஜம்ப் அடிச்சிட்டாரு. அவரும் தப்பிக்கணும் இல்லையா? அண்ட் இன்ஸ்டா, யூடியூப் இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாம் நீங்கள் தப்பு சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களோட படத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதும் அதே இன்ஸ்டா, யூடியூபர்ஸ், அதே கிரிஞ்சு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு தான் உங்களோட படத்தையும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி சரியாக சொல்லியிருக்கோமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. அண்ட் மற்றபடி இந்த படத்தில் வேறெல்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் இருக்காங்க, இந்த படத்துக்காக ஒரு டேரக்டர் இருக்கார், அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபர், அப்புறம் ப்ரொடியூசரோட காசு அப்படின்னு ஒரு விஷயம் உள்ளே இருக்குது, நிறைய பேரோட எஃபர்ட்ஸ் உள்ளே இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து இருக்கும் போது ஆஸ் அ மூவியாக இது ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டால் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், ஒர்க் அவுட் ஆகலை. நிழல்கள் ரவி எல்லாம் வந்துட்டு நம்ம கேஜிஎஃப்ல பார்க்கும்போது ஒரு சூப்பரான வாய்ஸ் ஓவர்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? அவரோட பழைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ இதாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ரொம்ப சின்ன போர்ஷனில் வராரு. ஆனால் அது எதுக்கு வராரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ டேரக்டரோ இல்லை டீமோ வந்துட்டு, சார் நீங்கள் போகிறதான் போகிறீங்க, போகிற போக்கில் இந்த நாயை அப்படின்னு சொல்லிட்டு போங்கிற மாதிரி வந்து ஒரு 2 நாள் அடிச்சு கொடுத்துட்டு போங்க சார்னு கேட்டிருப்பாங்களான்னு தெரில, இல்லை 2 நாளாக இல்லை 1 நாள்லேயே அவரோட ஷெட்யூல் முடிச்சாங்களான்னு தெரில. அந்தளவுக்கு அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை கூட்டு வந்து கண்டிப்பாக வேஸ்ட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்டு ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இந்த கலர் பேலட்ஸாக இருக்கட்டும், நைட் சீன்ஸ்லாம் நிறையா இருக்குங்க. நைட்டில் எடுக்கிற சீன்ஸ், ஃபாரஸ்ட் ஏரியா சீன்ஸ்லாம் இருக்குது. இது நைட் சீன் தான் அப்படின்னு எங்களை நம்ப வைக்கிறதுக்கு, ஆடியன்ஸை நம்ப வைக்கிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ப்ளூ கலரில் மாற்றி வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு போர்ஷனில் ஒரு குறிப்பிட்ட ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஷாட் போல், ஒரு ஈவினிங் டைமில் நடக்கிற ஒரு ஷாட் போல் அப்படியே அந்த ஆரஞ்சு கலரை தெளித்து விட்டுருக்காங்க பாருங்கள், அப்படி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு கருத்தை சொல்ல வரதுக்கு ட்ரை பண்ணி அவங்க ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். ஆனால் படமே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஃபெயிலியர்ஸ் எல்லாம் கலந்து ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் எனக்கும் இந்த படத்தை பற்றின நிறைய பாசிட்டிவ் சொல்லணும் அப்படின்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எந்த ஒரு பாசிட்டிவும் கனெக்ட் ஆகலை. ஆனால் அவங்க சொன்ன கருத்தோ இல்லை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ண கருத்தோ ரொம்ப உண்மையான ஒரு கருத்தாக தான் இருக்குது, ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஆனால் அதை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு தோசையவே மேலே பொடி போட்டால் பொடி தோசை, வெங்காயம் போட்டால் வெங்காயம் தோசை, இப்படின்னு நம்ம மாற்றி மாற்றி பல பேர்கள் வைக்கிறோம். அதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுற விதம் ரொம்ப முக்கியமான ஒரு விதமாக இருக்குது. அண்ட் இந்த படம் நான் பார்த்துட்டு என்னோட ஒரு ஸ்பாய்லர் அலர்ட்டோ இல்லை என்னோட ஒரு ஸ்பாய்லரோ இல்லை ரிவ்யூவோ இப்போ நான் பேசி முடிச்சிட்டேன். நீங்களும் படம் பாருங்கள். படம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் வந்துட்டு இந்த படத்தை என்ன சஜஸ்ட் பண்ணேன்ட்டு என்ன யாரும் கழுவி ஊற்றக்கூடாது, நான் சொல்லிட்டேன். அண்ட் பாருங்கள், பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் தாராளமாக உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். அண்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் நான் தான்.